பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். இந்த வசனத்தில் தேவதூதர்கள் வந்திருக்காங்க. எந்த ஸ்தலத்தை அழிக்க வந்திருக்காங்க அப்படின்னா, சோதோம் கொமோரோ ஸ்தலத்தை அழிக்க வந்திருக்கிறாங்க. ஏன் அழிக்க வந்திருக்காங்க? அதனுடைய கூக்குரல் தேவனுக்கு எட்டினதாம். இப்படி என்ன கூக்குரல்? கூக்குரல்னால் அது ஒரு விதமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, துன்பத்தின் மத்தியில் கூப்பிடுற ஒரு விஷயம், இல்லை பாடுகளின் மத்தியில் கூப்பிடுற ஒரு விஷயம். ஆனால் அழிக்கணும்னு ஏன் கர்த்தர் சொல்லணும்? அழிக்க சொல்லியிருக்கிறாரு, தூதர்களை அனுப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட கூக்குரல் என்ன கூக்குரல்? அழிவை உண்டாக்கக்கூடிய கூக்குரல் என்ன கூக்குரல் அப்படின்னா, சோதோம் கொமோரோ பட்டணம் மிக மிக சீர்கேட்டுனால இருந்துச்சு. அங்கே இல்லாத பாவங்களே இல்லை, அங்கே இல்லாத துணிகரங்களே இல்லை. கர்த்தர் அருவருக்கக்கூடிய அநேக விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. சுய புணர்ச்சி இருந்துச்சு, ஆண் புணர்ச்சி இருந்துச்சு, ஓரினி சேர்க்கை. இப்படி சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓரின சேர்க்கை அங்கே அதிகமாக இருந்துச்சு. ஓரின சேர்க்கையாளர்களே நிறைந்ததாக இருந்துச்சு அந்த பட்டணம். அடுத்தது பெண் கொண்டும் பெண் எடுத்தும் இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. இன்னொன்று, பெருந்திண்டி அங்கே காணப்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு தவறா? சாப்பிட்றது ஒரு தவறா? கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது தவறா? இதுக்கெல்லாமா கர்த்தர் அழிப்பார் அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னா அப்போது கர்த்தர் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே தூதர்களை அனுப்புனார். சரி, ரைட்டு. அந்த ஸ்தலம் அந்த மாதிரி இருந்துச்சு, கர்த்தர் அழிக்கிறதுக்கு அனுப்பிச்சார். இதையே எங்கள்கிட்ட சொல்கிறீங்க? அது அப்போ நடந்த விஷயம், இப்போ என்ன அது மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவும் அதானே நடந்துகிட்ருக்கு. இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்க ஸ்தலம் எது? இந்த பூமி. இந்த பூமியில் நாம் வாழ்ந்துட்டுருக்க இடம் எது? தமிழ்நாடு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எப்படி சோதோம் கொமோரோ பட்டணத்தில் அருவருப்புகள் இருந்துச்சோ, அசுத்தங்கள் இருந்துச்சோ, எல்லா விதமான பாவங்களும் இருந்துச்சோ, துணிகர பாவங்களும் இருந்துச்சோ, அதுதான் இன்னைக்கு நம்முடைய ஸ்தலத்துலேயும் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஓரின சேர்க்கையாளர்கள். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, சபைக்குள்ளேயே இது வந்துருச்சு. பாஸ்டர்ஸ்டே போய் சொல்கிறாங்க, நான் இந்த பையனை விரும்புகிறேன், நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். யார் சொல்கிறா? பொண்ணு சொல்லலை, பையன் சொல்கிறான். அதே மாதிரி பொண்ணு சொல்லுது, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படி ஒத்துக்கலை அப்படின்னா அந்த பாஸ்டரே எதுக்கிறதும், அந்த பாஸ்டருக்கு விரோதமாக செயல்படுகிறதுமா இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓரின சேர்க்கை ஆதரிக்கணும்னு சொல்லி போராட்டம் நடக்குது. எதுக்கு போராட்டம் நடக்குது? ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னும் எவ்வளவோ தேவைக்குரிய காரியங்கள் இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு ஒழுங்கான ஒரு அரசாங்கம் நிறுவப்படணும், நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படணும், மக்களுக்கான விஷயங்களில் அரசாங்கம் முன்னெடுக்கணும் அப்படின்னு பலவிதமான நல்ல விஷயங்களுக்கு போராட்டம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஆனால் இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு குழு செயல்பட்டு கொண்டிருக்கு. போராடுறாங்க இதை செய்யணும் அப்படின்னு. இன்றைக்கி எங்கேயாவது நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற பட்டணங்கள்லேயே நம்மளை சுற்றியே நமக்குள்ளேயே யார் யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தர் அறிவார். ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தர் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வார்னிங்கை தான் இன்றைக்கி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி கொண்டிருக்கிறார். எங்கே போயிட்டுருக்கு யோசிச்சு பாருங்கள். அதான் கர்த்தர் சொல்கிறார், நான் தூதர்களை அனுப்புவேன், நான் அழிக்க போகிறேன், இதனுடைய கூக்குரல் என் காதில் எட்டினது. ஏன்னா நான் படைத்தது ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் தான் படைத்தேன். ஆனால் தவறான காரியங்களை, துணிகரமான பாவத்தை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க. சாதாரண பாவம் இல்லை, இது துணிகரமான பாவம். இதை ஒரு நாளும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக என்ன? பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப மோசமாயிடுச்சு. விலங்குகளை போல மாறிடுச்சு இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை. எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலாம், எத்தனை பெண் விட வேணாலும் வாழலாம், எத்தனை பையனோட வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழலாம், இஷ்டப்படி வாழலாம். பிடிச்சிருக்கா வாழலாம், இல்லையா அந்த பையனை விட்டு இன்னொரு பையனோட வாழலாம். அதே போல் பிடிச்சிருக்கா இந்த பொண்ணோட வாழலாம், இல்லையா இந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட வாழலாம். இந்த மாதிரி நிலை, இஷ்டப்படியான வாழ்க்கை ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் நியமித்திருக்கிறார். அதுவும் தேவ சித்தத்தின்படி அவர் காமிப்பார், அந்த நேரத்தில் அவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படிப்பட்ட துணையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட கொடுமைகள், சீர்கேடுகள் நடந்து கொண்டு இருக்கு. கிராமங்களில் இது நடக்குது. ரொம்ப ஈஸியாயிடுச்சு இன்னைக்கு. எத்தனை பையனோட வேணாலும் பழக்கம் வச்சுக்கலாம், எத்தனை பொண்ணோட வேணாலும் பழக்கம் வச்சுக்கலாம். கல்யாணம் பண்ண பிறகு இந்த கொடுமை இருக்குது. கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், ஏன் சில நேரம் கணவனை எதிர்த்து பேசி நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க, மனைவி எதிர்த்து பேசி கணவன் சொல்கிற நான் அப்படித்தான் வாழ்வேன்னு சொல்கிறவங்க, இஷ்டம்னா வாழ, கஷ்டம்னா போயிட்டே இரு அப்படின்னு சொல்கிறவங்க, இப்படிப்பட்ட கூக்குரல், இப்படிப்பட்ட துணிகரத்தின் கூக்குரல் என்னை வந்து எட்டி கொண்டிருக்கிறது. நான் அழிக்க போகிறேன், தூதர்களை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியா பெருந்திண்டி. இது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்ன கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுவும் பாவம். நமக்கு என்ன நம்ம சரீரத்துக்கு தேவையோ அது சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை, ஆண்டவர் அதை தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனால் சாப்பாட்டு ராமன்களாக நம்ம இருக்கக்கூடாது, சாப்பாட்டு ராமிகளாக நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்தலமாகிய உலகம் அதை ஆதரிக்குது, அதை வரவேற்குது, அதை ஆர்வத்துடன் பார்க்குது, அதை ஆர்வத்துடன் கேட்குது. எத்தனை யூடியூப் சேனல்ஸ், இப்படிப்பட்ட சாப்பாட்டுக்குன்னே உரிய யூடியூப் சேனல்ஸ், அதை எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், எத்தனை பேர் ரசிக்கிறார்கள். அதோட வியூஸ் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள்.
எல்லாம் லேக்ஸ் கணக்கில், மில்லியன் கணக்கில் இருக்கு. இதுவும் சீர்கேடு, இதுவும் பாவம், இதனுடைய கூக்குரலும் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டி கொண்டிருக்கிறது. எச்சரிக்கை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல தான் நம்முடைய சரீரமாகிய இந்த ஸ்தலம், ஆவிக்குரிய விதத்தில் நான் சொல்கிறேன், அதுவும் எப்படி இருக்குது? இந்த ஸ்தலம் சரியானபடி நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா? ஸ்தலம் இல்லை, என்ன நிறைந்ததாக இருக்குது நம்முடைய ஸ்தலத்தில்? கொடுமையும் சீர்கேடும் நிறைந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட ஓரினச்சேர்க்கை பாவங்கள் நிறைந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட பெருந்திண்டி பாவங்கள் நிறைந்திருக்கிறதா? பெண் கொண்டும் பெண் எடுக்கிற பாவங்கள் நிறைந்திருக்கிறதா? இன்னும் வேற என்னென்ன பாவங்கள் நிறைந்திருக்கிறது? இப்படிப்பட்ட பாவங்கள் இந்த ஸ்தலத்தில் இருந்தால், முதலாவது இப்போவே இந்த நொடியே அதை நம்மை விட்டு அகற்றுவோம். கர்த்தரிடத்தில் கேட்டு நம்மை விட்டு அகற்றுவோம். இல்லை என்றால் இதனுடைய கூக்குரலும் கர்த்தரை எட்டி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவர் வரும்போது இப்படிப்பட்ட கூக்குரல் இட காரணமாயிருந்தவர்களை அவர் அழித்து போடுவார், அவர் நிர்மூலமாக்கி போடுவார். ஆகையால் நாம் இன்றே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இந்த ஸ்தலத்தை தூய்மையாக்கிக் கொள்வோம், பாதுகாத்து கொள்வோம், மீட்பை பெற்றுக்கொள்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.